அன்பான உறவுகளுக்கு இனிதான வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் சுஹைல். இன்றைய காணொளியின் வாயிலாக நாங்கள் பார்க்க இருப்பது உலகளாவிய ரீதியில் தற்பொழுது இந்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இடம்பெற்று வரும் மோசடிகள் அதிகரித்து வருகின்றன. இது குறித்து பல நாடுகளும் மக்களை அவதானமாக இருக்க சொல்லி பல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் இப்பொழுது இலங்கையிலும் இந்த எச்சரிக்கைகள் விடுக்கப்படும் வீதம் அதிகரித்திருக்கின்றது. இதற்கு காரணம் இந்த மோசடிகள் இடம்பெறும் வீதம் இலங்கையில் அதிகரித்திருக்கின்றது. இந்த மோசடி கும்பல் குறிப்பாக வயோதிபர்களை, அதிலும் பென்ஷன் பெறும் வயோதிபர்களை இலக்கு வைத்துத்தான் அதிக மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. ஏன் இவர்கள் பென்ஷன் பெறும் வயோதிபர்களை இலக்கு வைக்கின்றார்கள்? இந்த மோசடியிலிருந்து தப்பிப்பது எப்படி? இதன் பின்னணிகள் என்ன என்பது தொடர்பான விடயங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாய்ஸ் குளோனிங் மற்றும் டீப் ஃபேக் முறை மூலம் இடம்பெற்று வரும் மோசடிகள் தற்பொழுது அதிகரித்து வருகின்றன. இதில் இப்பொழுது பென்ஷன் பெறும் வயோதிபர்கள் குறிப்பாக இலக்கு வைக்கப்படுகிறார்கள். ஏன் இவர்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள்? மோசடிக்காரர்களின் இலக்காக இவர்கள் இருப்பதன் காரணம் என்ன என்பது தொடர்பில் 4 முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் முதலாவது, இந்த மோசடிக்காரர்கள் இந்த பென்ஷன் பெறுபவர்களை இலக்கு வைப்பதற்கு முதலாவது காரணம், பென்ஷன் பெறும் வயோதிபர்களிடம் அவர்கள் கடந்த காலங்களில் உழைத்த அவர்களது சேமிப்புகள் மீதப்படுத்தப்பட்டிருக்கும். அதே நேரம் அவர்கள் பிக்ஸ்ட் டிபாசிட் போன்ற முறைகளில் பணங்களை சேகரித்து வைத்திருப்பார்கள். எனவே அவர்களிடம் நிறைய பணம் இருக்கும். அதனால் அவர்களிடமிருந்து பணத்தை பெறுவது இலகுவாக இருக்கும் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். இரண்டாவது முக்கிய காரணம், ஒரு போலீஸ் அதிகாரியோ அல்லது பேங்க் அதிகாரியோ அல்லது ஒரு நிறுவன அதிகாரியோ அந்த வயோதிபருக்கு அழைப்படுத்தி அவரிடம் கேள்விகள் கேட்கும் போது ஒரு அதிகாரி பேசுகிறார் என்பதன் காரணமாக அவர்கள் மரியாதையாக பொறுமையாக பதில்களை வழங்குவார்கள். இதனால் அவர்களை ஏமாற்றுவது இலகு என்பது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், AI தொழில்நுட்பத்தின் மூலம் என்ன நடைபெறுகின்றது, என்னென்னவெல்லாம் செய்யலாம் இந்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்பது தொடர்பான அறிவோ இந்த AI சம்பந்தமான தெளிவுகளோ அவர்களுக்கு இல்லை. இதனால் அவர்களை ஏமாற்றுவது இலகு. இது மூன்றாவது காரணம். நான்காவது காரணம், இந்த வயோதிபர்களை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவது இலகுவானது. எனவே அவர்களது மகனோ மகளோ யாராவது ஒருவர் ஆபத்தில் இருப்பது போல் நடித்து பாசாங்கு செய்து அவர்களை எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி அவர்களிடமிருந்து பணம் பெறுவது இலகு. இது போன்ற இந்த முக்கிய 4 காரணங்களின் காரணமாகத்தான் இந்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மோசடி செய்யும் நபர்கள் இந்த வயோதிபர்களை, அதிலும் குறிப்பாக பென்ஷன் பெறும் வயோதிபர்களை இலக்கு வைக்கிறார்கள். இந்த மோசடி எப்படி நடைபெறுகிறது என்று சொல்லி பார்த்தால், முதலில் உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். ஏதாவது ஒரு முக்கிய நிறுவனத்தில் இருந்தோ அல்லது வங்கியில் இருந்தோ உங்களுக்கு அழைப்படுப்பது போல் அழைப்படுத்து, தாங்கள் ஒரு புதிய திட்டத்திற்காக அல்லது புதிய ஒரு அப்டேட்டுக்காக சேவை செய்கிறோம், உங்களது தகவல்களை தாருங்கள் என்று கோரி உங்களிடம் அழகான முறையில் கேள்விகளை கேட்பார்கள். நாங்கள் கொடுக்கும் பதிலில் அவர்கள் எங்களது வாய்ஸினை ரெக்கார்ட் செய்து கொள்வார்கள். ஒரு 3 தொடக்கம் 10 செகண்ட்கள் வாய்ஸ் கிடைத்தால் போதும். இந்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பேசிய அதே நபரின் குரலை குளோன் செய்து கொள்ள முடியும். ஒரு 5 தொடக்கம் 10 செகண்ட் வாய்ஸ் கிளிப்பை வைத்துக்கொண்டு அவரது குரலை அழகான முறையில் உரிய முறையில் குளோன் செய்து கொள்ள முடியும். பின்னர் அந்த குளோன் செய்யப்பட்ட குரலை பயன்படுத்தி அவர்கள் நமது உறவினர்களிடமோ அல்லது வேறு யாரிடமோ அல்லது வங்கிகளுக்கோ அழைப்படுத்தி நாம் பேசுவது போல், அந்த உரிய நபர் பேசுவது போல் பேசி முக்கியமான ஆவணங்களின் பின்னிலக்கங்கள் அல்லது வங்கி கணக்கு இலக்கங்கள் போன்ற விடயங்களை பெறுதல் அல்லது அவசரமாக பணம் அனுப்ப கோருதல் அல்லது பிளாக்மெயில் பண்ணுதல் போன்ற நடவடிக்கைகளை செய்து இதன் மூலம் அவர்கள் அந்த பணத்தினை மோசடி செய்கிறார்கள். இலங்கையில் கடந்த 2025 வருடம் மாத்திரம் 12,600க்கும் அதிகமான முறைப்பாடுகள் இந்த மோசடிகள் சம்பந்தமாக அரசு திணைக்களங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. கடந்த 2025 வருடம் கூட ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இந்த AI டீப் ஃபேக் மற்றும் AI வாய்ஸ் குளோனிங் முறைகளை பயன்படுத்தி இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் பேசுவது போல் அவர் வீடியோவினை உருவாக்கி அவர் குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் முறைகளை அறிமுகப்படுத்தி பணங்களை அதுக்கு அனுப்பி இன்வெஸ்ட் பண்ணுமாறு கோருவது போல் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருந்தது. அது ஒரு ஃபேக் வீடியோ. இது தொடர்பாக மத்திய வங்கி உடனடியாக மக்களுக்கு எச்சரித்திருந்தது. இவ்வாறான ஒரு செயல்பாடும் கடந்த வருடம் இலங்கையில் இடம்பெற்றது. அதே போன்று போலீஸ் திணைக்களத்தில் இருந்து போலீஸ் அதிகாரிகள் பேசுவது போல் பேசி குறிப்பிட்ட நபர்களின் NIC இலக்கங்கள், அவர்களது வங்கி கார்டு இலக்கங்கள், பின் இலக்கங்கள் போன்றவற்றை கோருதல், பிளாக்மெயில் பண்ணுதல் போன்ற மோசடிகளும் இடம்பெற்று வந்திருக்கின்றன. அதே போன்று வெளிநாடுகளில் இருந்து உறவினர்கள் பேசுவது போல் பேசி, நான் அவசரத்தில் இருக்கிறேன் அல்லது விமான நிலையத்தில் மாட்டிக்கொண்டு விட்டேன், பணம் தேவைப்படுகிறது, அல்லது ஆக்சிடென்ட் பட்டு வைத்தியசாலையில் இருக்கிறேன், பணம் தேவைப்படுகின்றது என்பது போல் பாசாங்கு செய்து நடித்து இந்த குளோனிங் முறையை பயன்படுத்தி இந்த மோசடிகள் பல செய்யப்பட்டு வருகின்றன. இவ்வாறான இந்த மோசடிகள் அதிகரித்து வருவதன் காரணமாக இலங்கையின் உரிய திணைக்களங்கள் பல எச்சரிக்கைகளை தொடர்ந்து விடுத்து வருகின்றன. இப்பொழுது இந்த மோசடிகள் அதிகரித்து வருகின்றவையின் காரணமாக
மக்களிடம் உரிய எச்சரிக்கையுடனும் பொறுப்புணர்வுடனும் நடந்து கொள்ளுமாறு அரசாங்கம் கோரியிருக்கின்றது. அதே நேரம் இன்னும் சில விடயங்களும் நடந்திருக்கின்றன. கடந்த 2025 ஆரம்பத்தில் கொழும்பில் மற்றும் சுற்றுப்புறங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்து இந்த ஸ்கேம் AI தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி ஸ்கேமில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சைனீஸ் ஸ்கேம் சென்டர் ஒன்றினை போலீசார் முற்றுகையிட்டிருந்தனர். இதில் 200க்கும் அதிகமான நபர்கள் போன் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்ட லேப்டாப்புகளை கைப்பற்றியிருந்தனர். இதில் அதிகமானோர் சீன நாட்டவர்களாக இருந்திருந்தனர். அதே போன்று இன்னும் பல சுற்றி வளைப்புகள் இடம்பெற்று 100க்கும் அதிகமானவர்கள் இந்த ஸ்கேமில் ஈடுபடும் நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். எனவே இலங்கையில் இவ்வாறான மோசடிகள் இடம்பெற்றால் உடனடியாக இந்த திரையில் தெரியும் இலக்கங்களுக்கு அழைப்படுத்தி உடனடியாக நீங்கள் புகார் அளிக்க வேண்டும். ஒரு முக்கியமான விடயம் சொல்லப்படுகின்றது. அதாவது இவ்வாறான மோசடிகளில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருப்பீர்களானால் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது சிக்கிக் கொண்டிருந்தால் உடனடியாக அந்த சம்பவம் நடந்து 1 மணி நேரத்திற்குள், இதை கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்கின்றார்கள், அந்த 1 மணி நேரத்திற்குள் நீங்க உரியவாறு முறைப்பாடு அளித்தால் உங்களது பணத்தினை ஃப்ரீஸ் பண்ணுவதற்கு, வெளிநாடுகளுக்கு கடத்தப்படாமல் மோசடி இடம்பெறாமல் ஃப்ரீஸ் பண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அந்த 1 மணி நேரத்திற்குள் முறைப்பாடு அளித்தால் மாத்திரமே இது சாத்தியமாக இருக்கின்றது. அதனால்தான் அதை கோல்டன் ஹவர் என்று சொல்கின்றார்கள். நீங்கள் தாமதித்தால், முறைப்பாடு செய்ய தாமதித்தால் அந்த பணம் உடனடியாக கிரிப்டோ கரன்சியாக மாற்றப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. இதன் பின்னர் இந்த பணத்தினை ஃப்ரீஸ் பண்ணுவதோ அல்லது ரிகவர் பண்ணுவதோ மிகவும் முடியாத காரியமாக இருக்கும். எனவே நீங்கள் இந்த மோசடி இடம்பெற்றதாக அறிந்தால் அல்லது உங்களுக்கு நடந்திருந்தால் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இவ்வாறு நடந்திருந்தால் உடனடியாக மேற்சொன்ன அந்த இலக்கங்களுக்கு அழைப்படுத்தி உங்களது முறைப்பாடுகளை பதிவு செய்யுங்கள். அதேவேளை தெரியாத இலக்கங்களில் இருந்து வரும் அழைப்புகளுக்கு பதில் அளிக்காமல் விடுதல் அல்லது தெரியாத இலக்கங்களில் இருந்து வரும் சேவைகளுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லாமல் பதில் சொல்லாமல் விடுவதன் மூலமோ அல்லது தொலைபேசி அழைப்புகளின் மூலம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளாமல் அல்லது உங்களது முக்கியமான ஆவணங்கள், பின் இலக்கங்கள், முக்கியமான தகவல்களை இந்த தொலைபேசி உரையாடல்கள் மூலம் வழங்காமல் இருப்பதன் மூலம் நீங்கள் இவ்வாறான மோசடிகளில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளலாம். இதுபோன்ற தகவல்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள வயோதிபர்கள், உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஏற்றி வைப்பதன் மூலம் அவர்கள் மத்தியிலும் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்த முடியும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். இது தொடர்பான தகவல்களை நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த மோசடிகளில் இருந்து உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இதுபோன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எமது வீடியோக்களை லைக் செய்து ஷேர் செய்து உங்கள் முழுமையான ஆதரவுகளையும் தருமாறு கேட்டு மீண்டும் மற்றொரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.